234 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிட்டது. 150 கோடி செலவு செய்து. எவ்வளவு இருக்கும் சும்மா கெஸ் பண்ணு. ஒரு 18, ஒரு 20%. 5.36. 5% தான். அதுக்கு எங்க அண்ணன் பரவாயில்ல சார், 8 வாங்கியிருக்காரு சார். அவருக்கு ஓட்டு இருக்கு தமிழ்நாடு பூரா. அவர் காசு வாங்குவாரு, செலவு பண்ண மாட்டாரு. அது சொல்றேன். சொல்றேன் இவ்வளவு கோடி சார். சார் இல்ல சார், 150 கோடி செலவு பண்ணலன்றது தான் நான் மீன் பண்ணேன். இதனால அன்புமணிக்கு பாதிப்பு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாதிப்பு, ஐயாக்கு பாதிப்பு, ஜானுக்கு எதனா பாதிப்பு இருக்கா? ஒரு பாதிப்பும் இல்ல. 9 கோடி வாங்கிட்டு தான் தாவி கலந்து உட்காந்துக்கிட்டாரு. அடுத்தது அந்த மாட்டுக்கு வரேன். அன்னைக்கு ஏற்பட்ட டேமேஜ்ல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்று வரை எழுந்திருக்கவில்லை. என்ன காரணம்னா, அதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பெரும்பாலானோர் வன்னியர் சங்க காலத்திலிருந்து இங்கே நிர்வாகிகளாக இருப்பவர்கள். அந்த வன்னியர் சங்க காலத்திலிருந்து போராட்டம் அரேஞ்ச் பண்றது, ஒரு அமைப்பை நடத்துறது, திமுக காரங்க கூட அதிமுக கூட சண்டை போடுறது, இது எல்லாத்துக்கும் ரெடியானவங்க. அன்புமணி கிட்ட நீங்கள் தென்னிந்திய ஒபாமா நடுவில் ஒரு வீடியோ கூட இருக்கும் பாரு. அன்புமணி அப்படியே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. என் வீட்டில் கூட சொன்னாங்க, பாகுபலி என்னும் நான். இன்னைக்கு முதலமைச்சர் தமிழகத்தின் பொற்கால ஆட்சி ஜோட்டியா மாறிக்கிறீங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி அவர் சொல்றாரு வீடியோல, நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சொன்ன உடனே இந்த பழைய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஐயா காலத்து ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இல்ல தம்பி இதெல்லாம் சரி வராது, மாற்றம் முன்னேற்றம். உடனே ஜானுக்கிட்ட என்ன இந்த மாதிரி சரி வராது, மாத்துங்க, உங்க வேவ்லெங்த்துக்கு சரியான ஆளை தூக்கி போடுங்க, எல்லாம் பெருசுங்க, ஐயா காலத்து ஆளுங்களை வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒபாமா கேம்பெயினை பண்ணிட்டு இருக்கோம், இவங்களை போய் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே நிர்வாகிகளை பூரா எல்லாத்தையும் மாத்தி சின்ன வயசு பசங்க எல்லாம் போட்டு விட்டாங்கப்பா. அவங்க பூரா ஒதுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒதுங்கியவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் என்று ஐயாவோடு இருப்பவர். புரியுதா? அன்னைக்கு போனாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இது என்னையா மாற்றம் முன்னேற்றம். அப்படியே ஒபாமா கேம்பெயின் ஸ்டைலில் ஒரு அன்புமணி முகத்தை போட்டு முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு போட்டு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, பரிதாபங்கள் இதை தான் ராத்திரி ஃபுல்லாக ஒட்டிட்டு இருந்தியான்ற மாதிரி உடச்சு விட்டாங்க. அதை முடிஞ்சிருச்சா? 50 கோடி அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே நிம்மதியா ரைட்டு, இது முடிஞ்சிச்சு, அடுத்த ப்ராஜெக்ட் போவோம், அடுத்த பர்னிச்சர் எங்க, விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார் போல இருக்கே. நல்லா மேனிபுலேட் பண்ணுவார் போல. எக்ஸாக்ட்லி. அன்புமணி மனசுல நீ ஒபாமான்ட்டு ஏற்றி விட்டது. உண்மையிலே அவரை பொறுத்தளவு அது ஒரு நல்ல ஸ்கில் இல்லை சார். ஸ்கில்லு தான், நம்ம இருக்கலையே, கன்வின்ஸ் பண்றாருல. கட்சியில் 32 பேர் இருக்கான், 32 பேர் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன், ஆரோக்கியசாமி சொல்றது தான் கேட்பேன்ட்டு தானே இன்னைக்கு விஜய் ஒத்த கால நிற்கிறாரு. எல்லா முடிவும் அவர் கேட்டு தானே எடுக்கிறாரு. உன் கூடவே இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமானதாக இருக்கும்ன்றதை தவிர மீதி எல்லாத்தையும் படிக்கிறாங்க. 9 கோடி கொடுத்தீங்களே, என்ன பண்ணாரு? நெல்லூர்ல இறால் பண்ண வாங்கியிருக்காரு. உங்க கேம்பெயின் முடிஞ்ச உடனே தூக்கிட்டு போய் முட்டு சந்துக்கு விட்டுட்டு அவர் போய் இறால் விவசாயம் பார்க்கறதுக்கு போயிடுவாரு. நீங்க இதை விஜய் யோசிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.